என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, நாளைய விடியலில் உன்னை தேடி ஒரு ஆண் வரப்போகின்றார். நாளைய விடியலில் இருந்து நாளை இரவு வரை உனக்கு அதற்கான நேரம் இருக்கின்றது. இவர் உன்னுடைய இல்லத்திற்கு வருவதற்கான காரணம் என்ன? இவர் யார்? இவர் வருவதனால் உனக்கு நல்லது நடக்குமா என்பதை பற்றியெல்லாம் உனக்கு தெளிவாக விளக்கிச் சொல்லிட இந்த தாயானவள் இன்று உனக்காக வந்திருக்கின்றேன். இந்த அம்மா அவ்வளவு எளிதாக எல்லாம் இது போன்ற விஷயங்களை உனக்கு தெரிவித்து விடுவது கிடையாது. எத்தனையோ முறை உன் இல்லத்திற்கு வந்தவர்களை எல்லாம் நான் உனக்கு அடையாளப்படுத்தியது கிடையாது. இன்று நான் ஒருவரை அடையாளப்படுத்த துடிக்கிறேன் என்றால் இவரினுடைய வருகை உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகின்றது. இவரினுடைய வாழ்க்கை உன் வாழ்க்கையில் பல அதிரடி திருப்பங்களை ஏற்படுத்த போகின்றது. இதற்காக மட்டும்தான் இந்த அம்மா இந்த செய்தியினை உனக்கு கொண்டு செல்ல வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, நீ ஒவ்வொரு கஷ்டங்களையும் அனுபவிக்கும் பொழுது உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற வேதனை வெளியில் சொல்ல முடியாமல் கண்ணீர் சிந்துகின்றாய் அல்லவா? இந்த தாயானவள் என் முன்னால் நின்று கண்ணீர் சிந்துகின்ற ஒவ்வொரு நொடியும் இந்த அம்மா உன்னோடு இருப்பதில்லை. எத்தனையோ பிரச்சனைகள் உனக்கு வாழ்க்கையில் வந்த போதிலும் அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் நீ தவித்து நின்றதை நான் அறிவேன். உனக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வந்த பொழுதிலும் அதையெல்லாம் கடந்து அந்த கண்ணீரை துடைத்து நீ எப்படி சிந்திப்போம் இந்த செய்தியின் மூலமாக உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக பல நல்ல திருப்பங்கள் ஏற்படும். என்றாவது ஒரு நாள் உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும் என்ற நம்பிக்கை உனக்குள் இருக்கின்றது அல்லவா? அந்த நம்பிக்கை நிச்சயமாக இன்று நான் சொல்கின்ற இந்த வாக்கிலிருந்து உனக்கு நல்லதொரு தெளிவை கொடுக்கும். நாம் எதற்காக தெய்வத்தை வணங்குகின்றோம்? எதற்காக தெய்வத்திடம் இதையெல்லாம் கேட்கின்றோம்? இதனால் நமக்கு என்ன பலன் நிற்கின்றது என்று என் பிள்ளை நீ யோசித்த நேரம் உன்னிடத்தில் இவரை பற்றி சொல்ல வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, நாளை முழுவதும் உனக்கு இந்த ஆண் வருவதை காண்பதற்கான பாக்கியம் கிடைக்கப் போகின்றது. இவர் நேரடியாக உன்னிடத்தில் வருவதில்லை. இவர் வருகின்ற ரூபம் என்னவென்று உனக்கு அம்மா சொல்கின்றேன். என் பிள்ளையே, மனதிற்குள் எப்பொழுதும் கவலைகள், வேதனைகள், துக்கம், துயரம் என்று தூக்கி சுமக்கின்ற உனக்கு இன்னொரு பக்கம் இருக்கின்றது. உனக்கே இன்னொரு பக்கத்தில் இருக்கின்ற ஒரு வாழ்க்கை அதிகபட்சமான சந்தோஷத்தை உனக்கு தூக்கி சுமக்கும் பொழுது உன்னுடைய எண்ணங்கள் எப்பொழுதுமே உன்னை சார்ந்து எந்நாளும் நின்று கொண்டு இருக்கின்றது. நீ என்ன நினைக்கின்றாய்? அதுதான் நடக்கும் என்று யோசிக்கின்றாய். என் பிள்ளையே, உன்னுடைய எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கென்று சில நன்மைகளும் இருக்கின்றது. அதை பற்றி நீ யோசிக்காமல் விட்டுவிட்டதன் பலன்தான் இந்த வேதனை. இதற்கு மேலும் இதனை நீ இப்படியே விட்டுவிட்டால் கேள்விக்குறியாக மாற்றி விடுவாய். அதனால் இந்த அம்மா சொல்ல வந்த இந்த வார்த்தைகளை கேட்டு உன் வாழ்க்கையை நீ நல்ல நிலைக்கு கொண்டு வந்து விடு. இந்த அம்மாவினுடைய அன்பு ஒன்றும் அத்தனை சுலபமல்ல. என் பிள்ளையே, உனக்கு கிடைத்திருக்கின்றது என்றால் ஏதோ ஒரு தகுதி உன்னிடத்தில் இருந்து கொண்டு வந்து சேர்த்து இருக்கின்றது. எந்த காலகட்டத்திலும் நீ எந்த ஒரு தவறுகளையும் செய்துவிடக் கூடாது என்ற சூழ்நிலையிலும் அடுத்தவர்களுக்கு துரோகத்தை நினைத்துவிடக் கூடாது. இதில் மட்டும் அதிக கவனத்தோடு இருந்தாலே இந்த வாழ்க்கை முழுமையான சந்தோஷத்தை உனக்கு கொடுக்கும். என் பிள்ளையே,
நாளை உன் இல்லத்திற்குள் வருகின்றவர் சிவபெருமான். சிவபெருமானினுடைய அம்சத்தை கொண்டவராக இருப்பார். என் பிள்ளையே, சிவனினுடைய பெயர்களில் ஏதேனும் ஒரு பெயரை மையப்படுத்தி இவரின் பெயர்கள் இருக்கும். அப்படி இல்லை என்றால் இவர் ருத்ராட்சம் அணிந்தவராக இருப்பார்கள். அவர்கள் நெற்றியில் விபூதி நிச்சயமாக இருக்கும். என் பிள்ளையே, நாளை உன் இல்லத்திலும் சரி, நீ வெளியில் எங்கு சென்றாலும் சரி, இது போன்றவர்களை கண்டு அவர்கள் உன்னிடத்தில் பேசினார்களானால் நிச்சயமாக என் குழந்தை, நீ சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா? ஓம் நம சிவாய, சிவாய நமக என்று சிவபெருமான் இந்த நாமத்தை உச்சரித்து விட்டார்கள் என்றால் இவர்கள்தான் உன்னை தேடி வந்தவர்கள், சிவபெருமானால் உன்னை தேடி வரவழைக்கப்பட்டவர்கள். இதை புரிந்து கொண்டால் உன் வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷம் நிச்சயமாக கிடைக்கும். உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரும். உன்னை தேடி சிவபெருமானே வந்துவிட்டார் என்றால் இது நாள் வரையிலும் நீ அனுபவித்த இன்னல்கள் எல்லாம் தீர்ந்து உன் வாழ்க்கையில் உனக்கு நன்மைகள் நடக்கப் போகின்றது என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது என்று அர்த்தம். இத்தனை நாளும் என் பிள்ளை பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் உனக்கு நல்ல பதில் கிடைக்கின்றது என்று அர்த்தம். எத்தனையோ வேதனைகளுக்கு மத்தியில் இந்த வாழ்க்கை எப்படியெல்லாம் வாழ நினைத்து எப்படியெல்லாம் வாழ்ந்து இப்பொழுது ஏதோ ஒன்றை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்ற கட்டத்தில் நின்று கொண்டு இருக்கின்றன இல்லையா? இப்படியும் ஒரு அதிசயம் நடக்குமா? ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் என்ற கட்டத்தில் நின்று கொண்டு இருக்கின்றாய். ஒரு அதிசயம் நடக்குமா? நம் அம்மா நம்மிடத்தில் பதில் சொல்லவும், ஏனென்றால் எல்லோருக்கும் கிடைத்துவிடாத பாக்கியம். இந்த வாக்கினை கேட்கின்ற 100 பேரில் 2 பேருக்கு நிச்சயமாக இது நடக்கும். என் பிள்ளையே, நான் சொல்வது சத்தியம். இந்த அம்மா கொண்டு வந்த சத்திய வாக்கு உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும். என் பிள்ளையே, சந்தேகப்படாமல் நாளை இது போன்ற அடையாளத்தோடு உன்னை தேடி வருகின்றவர்களுக்கு, உன்னை சந்திக்க வருகின்றவர்களுக்கு நிச்சயமாக என் பிள்ளை மனதார நன்றி சொல். அவர்கள் 2 வார்த்தை பேசினாலே உன்னுடைய மனது தெளிவடைந்து விடும். உன்னுடைய மனதில் இருக்கின்ற தேவையற்ற குழப்பங்கள் எல்லாம் நீங்கிவிடும். உன்னுடைய மனது எதை யோசிக்கின்றதோ அதை அப்படியே நடத்திவிடும். இத்தனை காலமும் நீ பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் தீர்வு கிடைத்துவிட்டது. தெய்வமே நம்மை தேடி வந்துவிட்டது என்று சொல்லி என் மகிழ்ச்சியில் என் பிள்ளை நீ துள்ளி குதிக்கத்தான் போகின்றாய். உன்னுடைய இந்த மகிழ்ச்சியை நானும் காணத்தான் போகின்றேன். என் பிள்ளையே, தேவையற்ற எண்ணங்களும் தேவையற்ற சிந்தனைகளும் இனி உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் வேண்டாம். குழப்பங்களை தூக்கி எறிந்துவிட்டு குழப்பமான சூழ்நிலைகள் வந்தால் அதை விலக்கிவிட்டு எது உனக்கு தெளிவாக இருக்கின்றதோ அதற்கு மட்டும் உனக்கான முடிவுகளை எடுத்து முன்னேறி சென்று கொண்டே இரு. எல்லாம் என் பிள்ளைக்கு வெற்றியாக மாறும். என் அன்பு குழந்தைக்கு இந்த அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே இருக்கும். உனக்கு எப்பொழுதும் நான் துணையாகவே இருப்பேன். உனக்கு எப்பேற்பட்ட கஷ்டமான சூழ்நிலைகள் வந்தாலும் என் நாமத்தை மட்டும் நீ மனதார உச்சரித்து கொண்டே இரு. உனக்கு எப்பொழுதும் உன் அம்மா நான் துணையாக இருப்பேன். ஓம் சக்தி, ஓம் ஆதிபரா சக்தி.